சேலத்துல ஒரு ஆச்சரியம் நடந்து வருதுங்க. இது குறித்த செய்திகளும் போட்டோக்களும் இப்பவும் இணையத்துல கடந்த 2 நாட்களா வட்டமிட்டுட்டு வருது. சேலம் மாவட்டம் மல்லமுப்பம்பட்டி அடுத்து இருக்கக்கூடிய ராமகவுண்டனூர் இங்கு லோகநாதன் அப்படிங்கிறவரு வசிச்சுட்டு வராரு. இவரு ஏலியன், அதாவது வேற்றுக்கிரக வாசிக்கு கோவில் அமைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராராம். மல்லமுப்பம்பட்டி வழியில மூலக்கடை பஸ் ஸ்டாப் அருகே ராமகவுண்டனூர்ல இருக்குது இந்த ஏலியன் கோவில். ஏலியன்களுக்கு கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா பார்க்கப்படும் நிலையில ஏலியன் சித்தர் கைலாய சிவன் கோவில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்களும் வந்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை கிளப்பி இருக்கு மக்கள் மத்தியில. கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த கோவில் கட்டும் பணி துவங்கி நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சான். இந்த கோவில் சித்தர் பாக்கியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லோகநாதனின் குருநாதர் சித்தர் பாக்கியா ஜீவசமாதி பக்கத்துல ஏலியன் சித்தர் அகத்திய முனிவர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கான். இந்த கோயில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 ஏக்கர் நிலத்துல நிறுவி இருக்காங்க. சிவலிங்கத்துல இருந்து பூமிக்கு அடியில 11 அடி ஆழத்துல அவரது குருநாதர் சித்தர் பாக்கியா ஜீவசமாதி அருகே ஏலியன் சித்தர் அகத்திய முனிவர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. நித்திய பூஜைகள் நடந்து வரும் நிலையில லிங்கம் சித்தர் முனிவருக்கு தேய்பிறை வளர்ப்பிறை பஞ்சமி திதியில மாலை 6 மணிக்கு பூஜை நடத்தி அன்னதானமும் வழங்கிட்டு வராங்க. இதை பற்றி லோகநாதன் கூறும்போது என்ன சொல்றாருன்னா, வேறு எங்கும் இல்லாதபடி சக்தி தேவி, பார்வதி தேவி, சிவன் தெய்வங்கள் ஒருங்கிணைந்த லிங்கமா இங்க நிறுவப்பட்டிருக்கு. சிவன் இரட்டையாருட லிங்கமா காட்சி தராரு இங்க. இந்த கோவில்ல 4முக முருகன், 5முக காளி, தாமரை மலர் பலி பீடம், கருங்கற்களால இரட்டை கொடிமரம் நிறுவப்பட்டிருக்கு. ஜடாமுனி, காமதேனு, காலபைரவர், ராமர், மதுரை மீனாட்சி, நந்தி போன்றவை நிறுவப்பட்டு வருது. இங்க திருப்பணி முடிஞ்சதுமே கும்பாபிஷேகம் நடக்கும். கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அனைத்து வித பூஜைகளும் செய்யப்படும். இனிமேல் ஏலியன்களின் வருகை அதிகமாகும். இவங்க யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய மாட்டாங்க. உலக அழிவிலிருந்து காக்கும் ஒரே தெய்வம் ஏலியன் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஏலியன் வழிபாடு குறித்து விவரமாகவே சொல்லியிருக்காரு அவரு. உப்பு போடாம பச்சரிசி சாதத்தை 3 தலைவாழை இலையில படைக்கணும். முறையா தியானம் செய்யும் போது ஏலியன் சக்தி கிடைக்கும். முதல்ல ஏலியன் இருப்பதை மனசார நீங்க நம்பணும். பிறகு 22 நிமிஷம் தியானம் செய்தா உங்களுக்கு கண்டிப்பா தேவையானது கிடைக்கும். தியானம் செய்யும் போது தலைவாழை இலை மீது விரித்து அதில் உட்காரணும். நீங்க நமக்கு முன்பே ஒரு வாழை இலை, பின்பக்கம் முதுகில் ஒரு வாழை இலை கட்டிக்கிட்டு தான் இந்த தியானத்தை நீங்க செய்யணும். அப்போதான் அவங்களுடைய கதிர்வீச்சு தன்மை நம்மளுடைய உடல் மீது பாதிக்காம பச்சையம் தடுத்துடும். இதனால பிற பாதிப்புகளும் நமக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் கூட கோவில் கட்டியிருக்காங்க. ஏன் பிரதமர் மோடிக்கு கூட கோவில் கட்டியிருக்காங்க. ஆனா ஏலியன்களுக்கு கோவில் அப்படிங்கிறது இப்போதான் முதல் முறையா கட்டப்பட்டிருக்கு. இந்த போட்டோக்கள் தான் இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நம்ம ஊர்லயே ஏலியனுக்கு கோவில் வச்சது பெரிய சாதனையா, இல்ல இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி உங்களோட கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம நம்ம தகவல் தினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.